ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்பது இந்திய எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் எழுதிய ஒரு நாவலாகும். ஆங்கிலேயர்களால் செய்யப்பட்ட வரலாற்று சதியின் விளைவாக இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் என்ற நாடு உருவாக்கப்பட்ட போது நடந்த பெரும் இனப்படுகொலையின் மத்தியில் ஜூஹூட் சிங் என்ற சீக்கிய இளைஞனுக்கும் ஹசீனா என்ற யுவதிக்கும் இடையிலான காதலுக்கு நேர்ந்த விதியை இது விவரிக்கிறது. இந்த நாவலின் இறுதியில் இன வெறியர்கள் முஸ்லிம் அகதிகள் பாகிஸ்தானை நோக்கி ஏற்றிச் செல்லப்படும் ரயிலை இடைமறித்து அதில் பயணிக்கும் சமூகத்தை படுகொலை செய்ய சதித்திட்டமிடுகிறார்கள். நீதித்துறை, காவல்துறை, இராணுவம் உட்பட சட்டத்தின் உயரிய நிறுவனங்கள் அனைத்தும் இந்த இன வெறி அலைக்கு பயந்து ஒதுங்கிக் கொள்கின்றன. அந்த ரயிலில் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் தெரிந்தே இனவெறிக்கு பலிகடா ஆக்குகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு தனி மனிதனாக ஜூஹூட் சிங் தான் நேசிக்கும் யுவதியின் வாழ்க்கைக்காக தனது உயிரை துச்சமென மதித்து ரயிலை பாதுகாப்பாக பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த நாவல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரிவினையின் ஒரு வரலாற்று பதிவாகும். ஒன்றாக இருந்து பிரிந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பதட்டமான நிலைமை உருவாகியுள்ளது என்பது நமக்கு தெரியும். இதற்கு காரணம் ஒரு பயங்கரவாத குழு சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் சுமார் 26 பேர் உயிரிழந்தமையாகும். இது சம்பந்தமாக இந்தியா பாகிஸ்தானை குற்றம் சாட்டுகிறது. இந்த பயங்கரவாத குழுவுக்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதாக இந்தியா கூறுகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறது. இது சம்பந்தமாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பாகிஸ்தானியர்களும் இந்தியர்களும் உள்ளனர். வெளிப்படையாக பார்த்தால் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பயங்கரவாத குழுவின் செயல் என்றாலும் இப்போது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு நெருக்கடியாக மாறியுள்ளது. இதற்கு பதிலடியாக இந்தியா முதலில் இந்த பயங்கரவாத குழுவை முடிவுக்கு கொண்டு வர தன்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக கூறியது. இந்தியாவின் தரப்பிலிருந்து முதலில் இந்தியாவில் விசா பெற்று தங்கியிருந்த அனைத்து பாகிஸ்தானியர்களும் 48 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயத்தின் அனைத்து ஊழியர்களும் மீண்டும் புதுடில்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் மிகவும் கடுமையான நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு நீரை கொண்டு செல்லும் சிந்து நதியை மேலிருந்து தடுப்பதாகும். இதனால் பாகிஸ்தானில் பெரும் அளவிலான விவசாய நிலங்கள் முழுமையாக அழிவடையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. முதலில் இந்தியாவின் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் முற்றிலும் மறுத்தது. இது ஒரு பயங்கரவாத செயல் என்றும் இதில் பாகிஸ்தானுக்கு எந்த தொடர்பு இல்லை என்றும் அது கூறியது. இருப்பினும் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் புதுடில்லியில் இருந்த தனது தூதரக பிரதிநிதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்துள்ளது. மேலும் சிந்து நதியின் நீர் பங்கீடு தொடர்பான இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை இந்தியா ஒரு தலைபட்சமாக ரத்து செய்ததற்கு பதிலடியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கையெழுத்தான அனைத்து ஒப்பந்தங்களிலிருந்தும் விலக பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. அத்துடன் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இனவெறியின் பயங்கரமான தன்மையை நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது. இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் தனிமைப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் இறுதியில் பாதிக்கப்படுவது இரு நாடுகளின் சாதாரண மக்கள்தான் என்பது தெளிவாகிறது. போர் மனித நேயத்துக்கு எதிரானது என்ற கூற்று உண்மை என்பதை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இதனால் பாகிஸ்தானில் மில்லியன் கணக்கான விவசாயிகள் பட்டினியால் இறக்கும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் மக்கள் தங்கள் விமான பயணங்களில் அதிக ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே சாதாரண வர்த்தகம் மற்றும் தொழிற்துறைகள் முற்றிலும் சீர்குலைந்துள்ளன. இந்த பிராந்தியத்தில் வாழும் நமது நாடு உட்பட உலகின் பல நாடுகளும் இந்த சம்பவத்தின் தாக்கத்தை உணரத் தொடங்கியுள்ளன. அதாவது இந்த சம்பவத்தால் எதிர்பார்க்கப்படும் அழிவு நாம் நினைப்பதை விட மிக பெரியது. தங்கள் குறுகிய அரசியல் நலன்களுக்காக இனவெறியை பயன்படுத்தும் திவாலான அரசியல் குழுக்களின் செல்வாக்குக்கு அடிபணிந்து இனவாதிகளாக மாற முயற்சிப்பவர்களுக்கு இந்த சம்பவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள பாடங்கள் உண்டு ஏராளம். இனவெறி ஒரு தற்காலிக இன்பமாக இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு தாங்க முடியாத அளவு வேதனையானது. அத்துடன் அதற்காக கொடுக்க வேண்டிய விலையும் மிக அதிகம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.
சம்பவங்கள் நிகழ்வது அழுது புலம்புவதற்கோ அல்லது கொண்டாடுவதற்கோ அல்ல, பாடம் கற்கவே என்ற பிரபலமான கூற்று உள்ளது. உலகின் எந்த மூலையிலும் நிகழும் இதுபோன்ற சம்பவங்களிலிருந்து நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய ஒரு மதிப்புமிக்க செய்தியாக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.